Hi friends, premium segment la நல்ல ஒரு rugged smartwatch வாங்கணும் அப்படினா build quality, battery life மற்றும் display இது மூணுமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படினு சொல்லலாம். ரீசன்ட்டா நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து premium segmentல நாய்ஸ் ஃபோர்ஸ் பிளஸ் அப்படிங்கற இந்த rugged smartwatch லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த வாட்சோட unboxing மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்ல வாட்சோட போட்டோ வந்து போட்டிருக்காங்க. ரக்கட் டிசைன்ல வந்து வாட்ச் வந்து இருக்குது. பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டிசைன் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அதை வந்து பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ஸ்மார்ட் வாட்ச், ஒயர்லெஸ் சார்ஜிங் கேபிள், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வாட்ச் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மற்றும் பாலி கார்பனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக வந்து இல்லை, கையில் கெட்டும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகுது. ரக்கட் டிசைனில் வந்து வாட்ச் இருக்கனால பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த வாட்சோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட மெனு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சில் 2 மெனு ஸ்டைல் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட ஸ்போர்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சில் 130க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட் மோடு வந்து இருக்குது. இந்த வாட்சை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நாய்ஸ் ஃபிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த வாட்ச் கூட பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிங் ஆகுது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வாட்சில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக வந்து வாட்ச் வந்து ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஒரு லாக் வந்து வச்சுருக்காங்க. இதன் காரணமாக வாட்ச் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. 2 மணிக்கூரில் வாட்சை வந்து முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் நார்மல் யூசேஜுக்கு 7 டேஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் டிஸ்பிளே வந்து இல்லை. 1.46 இன்ச்சஸில் AMOLED டிஸ்பிளே வந்து இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளேயாக வந்து இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் பிரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் பிரைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆனில் வந்து இருக்கும். இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதே போல் அப்ளிகேஷன் உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வாட்ச் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். கீழே இருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கால் வந்து பேசிக்கலாம். டயல் பேட் வந்து இருக்குது. டயல் பண்ணி கால் வந்து பண்ணிக்கலாம். ரீசன்ட் காலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10 கான்டாக்ட் வரைக்கும் இந்த வாட்சில் சேவ் பண்ணி வச்சு உங்களால் கால் வந்து பண்ண முடியும். இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் நீங்கள் கால் பேசினா கூட கால் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் கையில் கெட்டும்போது ரொம்பவே ஸ்டைலிஷாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்ஷன் லெவல் மானிட்டர், ஸ்லீப் ட்ராக்கர், ஸ்ட்ரெஸ் மானிட்டர், மியூசிக் பிளேயர், வெதர் அப்டேட் போன்ற வசதிகள் இந்த வாட்சில் இருக்குது.
இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இருக்குது. வாட்சோட டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு 4000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் 3000 ரூபாய் 3500 ரூபாய் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்சை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.